அன்பான சகோதர சகோதரிகளே, எனது அருமை தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்க வீட்டில் வருங்கால ராஜா ராணிகளுக்கு ஹெல்த்தியான சத்தான கடலை மாவு உருண்டை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். வறுத்த கடலை பருப்பு 1 கிலோ, நயம் மண்டை வெல்லம் அரை கிலோ, ஏலக்காய் தேவையான அளவுக்கு, நெய். கடலை பருப்பை அரைச்சி மாவாக்கிக்கோங்க. கடலைப்பருப்பை நல்லா சரசரன்னு இந்த பருவத்தில் அரைச்சி வச்சுக்கணும். அடுத்து மண்டை வெல்லத்தையும் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு மண்டை வெல்லத்தை அரைச்சி வச்சுக்கோங்க. திரும்பியும் 2 ஒன்றா போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. நெய் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா அரைச்சாச்சுங்க. இன்னும் இதை லட்டு மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பிடிக்க போகிறேன். நல்லா இப்படி அமுக்கி பிடிச்சிக்கணும். இதுதாங்க கடலை மாவு உருண்டை. செம்மையாக வந்திருக்கு பாருங்க. இதை உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளுக்கு கொடுங்க. மூளை வளர்ச்சி அவ்வளோ செம்மையாக இருக்கும். படிப்பு நம்பர் 1 வருவாங்க. அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. ஆஹா, கடலை பருப்பும் மண்டவளத்தோட சுவையும் நெய்யோட மனமும் செம்ம சூப்பராக இருக்குங்க. இதை உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்க. இதாங்க ஏழைகளோட பாதாம் முந்திரி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க பாரதம், வளர்க தமிழகம்.